Hello grade 9 students. Today we are going to start writing the answers for your Unit 8 workbook activities. Before that, let's go and take a look at the topic, shall we? Success through creativity. கற்பனையின் மூலமாக வெற்றி காண்றது எப்படி? இந்த டாபிக்கு கீழே நாங்கள் அப்சைக்ளிங் பற்றி படித்தோம். அதே நேரம் முக்கியமான ஒரு கிராமர் லெசனும் நாங்கள் பியூப்பிள்ஸ் புக்கில் பார்த்தோம். ரிலேட்டிவ் கிளாஸஸ், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நாங்கள் அதெல்லாத்துலேயும் மேலதிகமான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி 1. Fill in the blanks with who, whom, whose, which, where, when. Who, யார், whom, யாருடைய, whose, யாருடைய, which, எது, where, எங்கே, when, எப்பொழுது. Have you finished reading the book blank I gave you last week? நான் போன கிழமை உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து முடிச்சிங்களா? So, have you finished reading the book which I gave you? இப்போ புக்கை பற்றி பேசுகிற நேரம் அது ஒரு பொருள், அதனால நாங்கள் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை சூஸ் பண்ணியிருக்கோம். Is there a good time blank I can call you? உங்களுக்கு நான் எந்த நேரத்தில் நான் ஃபோன் பண்ணால் அது நல்லா இருக்கும். ஸோ நேரம் என்றனால when. I've got a friend blank brother acts in teledramas. என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட சகோதரர் டெலிட்ராமாவில் நடிக்கிறார். ஸோ whose brother, whoseன்றது பொசசிவ் ஃபார்மில் அது பொசசிவ் ரிலேட்டிவ் ப்ரோனவுனை நாங்கள் சப்ஜெக்டையும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஹோட்டல் blank யூ ஹேட் லஞ்ச்? நீங்கள் பகல் சாப்பாடு சாப்பிட்ட ஹோட்டலோட பெயர் என்ன? ஸோ வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஹோட்டல் வேர், ஹோட்டல் என்றது இடம், ஸோ வேர் யூ ஹேட் லஞ்ச். த மேன் blank was seated next to me had a long beard. என் பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த ஆணுக்கு நீளமான தாடி இருந்தது. The man who was seated next to me. My uncle Sarath blank went to live in England last year. Speaks English fluently. போன வருடம் இங்கிலாந்துக்கு போய் வசிக்க ஆரம்பிச்ச இந்த அங்கிள் இப்போ ரொம்பவே சரளமாக ஆங்கிலம் பேசுவார். ஸோ சரத் என்ற நிறம் ஆண். ஸோ who went to live in England? அது ஒரு non-defining relative clause. The Unavattuna beach blank is in the southern province is visited by a lot of foreign tourists. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் தெற்கு மாகாணத்தில் இருக்கிற உணவட்டுன பீச் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஸோ ஹியர் உணவட்டுன பீச் ஒரு இடம் என்றனால which. Miss Kumudu Mendes blank we met at the book exhibition yesterday teaches English in an international school. இப்போ நாங்கள் இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? இங்கே நாங்கள் ஒரு ஆளை பற்றி பேசுகிறனால நாங்கள் மிக கவனமாக எழுதணும். ஸோ மிஸ் குமுது மெண்டேஸ் ஆங்கிலம் படித்து கொடுக்குறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். ஸோ whom we met at the book exhibition. The English novelist George Eliot blank real name was Mary Ann Evans was born in 1819. ஜார்ஜ் எலியட் என்ற அந்த ஆங்கில கதாசிரியரோட உண்மையான பெயர் மேரி ஏன் எவன்ஸ். அவங்க பிறந்த வருடம் 1819. ஸோ ஒரு ஆளோட இதை நாங்கள் சொல்கிறனால whose real name, whose real name உடைமை, அவங்களோட பெயர். மிஸ்டர் பெரேரா has just returned from Japan. அவர் இப்போதான் ஜப்பான்லேருந்து கிட்டடியில் வந்திருக்கிறாரு. blank he attended a business conference. அவர் அங்கே ஒரு வர்த்தக கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். ஸோ where he attended a business conference. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை நாங்கள் எப்படி எழுதுறதுண்டு. Activity 2.
Use a dictionary and write definitions for the following. The first one is done for you. Carpenter. A carpenter. Carpenter enda yaru? A carpenter is someone who makes and repairs wooden things. தளபாடங்கள், அதாவது மரத்தினால செய்த உபகரணங்களை திருத்தி செய்கிறதோ இல்லாட்டி புதுசாக உருவாக்குறவரை தான் நாங்கள் வந்து கார்பெண்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஹூ மேக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் வுடன் திங்ஸ், அப்போ நாங்கள் சரியான ரிலேட்டிவ் கிளாஸ் பாவிக்கணும். ஸோ இதில் வந்து டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸ் பாவிச்சிருக்கேன். அண்ட் ஆர்கிடெக்ட், அ பர்சன் ஹூஸ் ஜாப் இஸ் டிசைனிங் பில்டிங்ஸ். கட்டிடத்தை எப்படி கட்டிடம் இருக்கணும்ன்றதை வரைபவரை தான் நாங்கள் ஆர்கிடெக்ட் என்று சொல்லுவோம். அப்போ அ பர்சன் ஹூஸ் ஜாப் என்று நாங்கள் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ஹூ என்றும் எழுதலாம், ஹூஸ் என்றும் எழுதலாம். A blacksmith, a person whose job is to make and repair things made of iron. இரும்பினால பொருட்களை உருவாக்குறதும் திருத்துற வேலையும் செய்கிறவர் தான் நாங்கள் blacksmith என்று சொல்லுவோம். A polymath, a person who knows a lot about many different subjects. நிறைய வித்தியாசமான பாடத்தை பற்றி நிறைய அறிவு இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து polymath என்று சொல்லுவோம். A curator, a person whose job is to be in charge of the objects or works of art in a museum. ஒரு அருங்காட்சியகத்தில் அங்கே இருக்கிற கலை வடிவங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்கள தான் நாங்கள் கியூரேட்டர் என்று சொல்லுவோம். A bibliophile, a person who loves or collects books. புத்தகங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தால் அதை சேகரிக்கிறவங்கள தான் நாங்கள் ஒரு bibliophile என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் மேலதிகமான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சு பார்ப்போம். இந்த வேர்ட்ஸை வந்து சரியான அர்த்தத்தோடு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நவலிஸ்ட், நவலிஸ்டண்டா கதாசிரியர். அ பர்சன் ஹூ ரைட்ஸ் நவல்ஸ். கான்ஃபரன்ஸ்ண்டா என்ன? கான்ஃபரன்ஸ்ண்டா கருத்தரங்கு. An event at which there's a group of formal talks on a particular subject. கருத்தரங்களை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபார்மலாக வந்து ஒரு தலைப்பெடுத்து அதில் எல்லாரும் கதைப்பாங்க. ஃப்ளூவன்ட்டா என்ன? சரளமாக பேசக்கூடிய ஒரு திறன். டு பி ஏபிள் டு ஸ்பீக் அ லாங்குவேஜ் ஈஸிலி, வெல் அண்ட் குவிக்லி. அப் சைக்கிள்ண்டா புதிதாக ஒரு பொருளை வந்து செய்கிறது. டு மேக் நியூ ஃபர்னிச்சர், ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா அவுட் ஆஃப் ஓல்ட் ஆர் யூஸ்ட் திங்ஸ் ஆர் வேஸ்ட் மெட்டீரியல். பெனிஃபிஷியல், நன்மை பயக்கிறத வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஹெல்ப்ஃபுல், உதவியானது, யூஸ்ஃபுல், உபயோகமானது, ஆர் குட், நல்ல விஷயம். இப்படி வார்த்தைகளோட அர்த்தத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் லெசன்ஸில் புதிய வார்த்தைகளோட அர்த்தத்தை உங்களோட டிக்ஷனரியில் தேடி படித்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சிருக்கணும். Activity 3. Put the words in order to make meaningful sentences. வார்த்தைகளை சரியான விதத்தில் நாங்கள் ஒழுங்கு செய்ய போகிறோம். Friend, French, I, who, can, have, speak. அப்போ நாங்கள் வசனத்தை எப்படி ஆரம்பிக்கணும்? I have a friend, எனக்கு ஒரு நண்பர் இருக்காங்க. Who can speak French, எனக்கு பிரெஞ்சு பேச தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காங்க. Don't forget your full stops. Hasn't, whose, school, in, come, the, to, boy, father, hospital, is. இது கொஞ்சம் நீளமான வசனம். ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்? the-ல தான் ஆரம்பிக்கணும். the boy whose father is in hospital hasn't come to school. இதில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரிலேட்டிவ் கிளாஸஸோட தான் இதை எழுதுகிறோம். ஸோ the boy
இப்போ இது வந்து டிஃபைனிங்கா நான் டிஃபைனிங்கா? டிஃபைனிங். ஸோ கமா எழுத தேவையில்ல. The boy whose father is in hospital hasn't come to school. How's my this born where is the was grandfather. இந்த வசனத்தை நாங்க எப்படி ஆரம்பிக்கலாம்? This is the house. இந்த வீட்ல தான். This is the house where my grandfather was born. இந்த வீட்டில் தான் என்ற தாத்தா அல்லது பாட்டா பிறந்தார். Wood, which axe is for an cutting tool used is. Axe தான் இங்கே வந்து நவுனாக இருக்கிறனால நாங்கள் அன்னில் தான் ஆரம்பிக்கணும். An axe. An axe is a tool. Is a tool. அது ஒரு உபகரணம். எதற்கு பாவிக்கிற உபகரணம்? Which is used for cutting wood. நாங்க கோடாலியை வந்து எதுக்கு பாவிப்போம்? மரம் வெட்ட பாவிப்போம். டிவி yesterday question mark வரனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நாங்கள் ஒரு question எழுத போகிறோம். Whom girl that saw on we isn't the. Isn't அதான் நாங்கள் கேள்வி ஆரம்பிக்கணும். Isn't that the girl? அந்த பிள்ளை தானே. Isn't that the girl whom we saw? Whom we saw on TV yesterday. நாங்க டிவில பார்த்த பிள்ளை இதுதானே. Don't forget your question mark. இப்படி நீங்க வந்து என்னோட சேர்ந்து சென்டென்சஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். Activity 4. Join each pair of sentences using who, which, whose, where. இப்போ நாங்கள் சரியான ரிலேட்டிவ் ப்ரோனவுனை சூஸ் பண்ணி வசனங்களை இணைக்கணும். உதாரணத்தை பார்ப்போம். I have a friend. He lives in Ragaman. He lives in Ragaman. Friend என்ற நேரம் யாருன்றதை பார்க்குறோம். ஸோ I have a friend who lives in Ragaman. ஸோ இதில் நாங்கள் பாவிச்சிருக்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் who. He has a sister. She loves animals. So he has a sister who loves animals. மறுபடியும் நாங்கள் ஒரு ஆளை பற்றி கதைக்கிறனால we choose who. She has a pet dog. Its name is Lucky. அவங்க கிட்ட ஒரு செல்ல பிராணியா நாய்க்குட்டி ஒன்று இருக்கு. அதனின் பெயர் Lucky. So she has a pet dog.
whose name அதன் பெயர் possessive name is Lucky. His father works in factory. It manufactures toys. His father works in a factory which manufactures toys. இந்த இடத்துல ஒரு வந்திருக்கணும். இடம் என்றனால நாங்க which பாவிக்கிறோம். His father works in a factory which manufactures toys. His mother is a nurse. அவங்களோட அம்மா வந்து ஒரு தாதியா வேலை செய்கிறாங்க. She works in a private hospital. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? ஒரு தனியார் வைத்தியசாலையில் வேலை செய்கிறாங்க. His mother is a nurse who works in a private hospital. So like this, you should know how to connect sentences using relative pronouns. Activity 5. Match the beginnings and ends of the proverbs. பழமொழிகளை நாங்கள் சரிவர இணைக்கணும். The gods send nuts to those who have no teeth. பல்லில்லாதவனுக்கு தான் கடவுள் வந்து நட்ஸ் சாப்பிட அனுப்புவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாதோ அவங்களுக்கு தான் கடவுள் அந்த வரத்தை கொடுக்கிறார். He who rides a tiger is afraid to dismount. புலிக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறவன் கீழிறங்க பயப்படுவான். All that glitters, இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, is not gold. Uneasy lies the head that wears a crown. அதாவது பெரும் பொறுப்பு வகிக்கிறவங்களோட தலையில் இருக்கிற கிரீடம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு பொறுப்பு. இந்த நேரமும் பிளவிட்டுறமோன்ற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. Those who live in glass house should not throw stones. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கல்லெறியக்கூடாது. அதாவது நாங்களே ஒரு விஷயம் பிழையா செய்து கொண்டு அடுத்தாக்களுக்கு நாங்கள் வந்து அதை நாங்கள் எடை போட்டு ஜட்ஜ் பண்ணி கதைக்க கூடாது. Now let's read the proverbs again. The gods send nuts to those who have no teeth. He who rides a tiger is afraid to dismount. All that glitters is not gold. Uneasy lies the head that wears a crown. Those who live in glass house should not throw stones. Let's look at some more proverbs. A bad workman always, ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? So blames his tools. Actions speak louder than words. வார்த்தையால் சொல்கிறத விட அதை செயலால் காமிக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். A drowning man will clutch at a straw. ரொம்பவே இக்கட்டான சூழலில் இருக்கிறவங்க ஒரு சின்ன வாய்ப்பையும் ரொம்பவே கட்டியாக பற்றி கொள்ளுவாங்க. A leopard can't or doesn't change its spots. அதாவது சிறுத்தையிட புள்ளிகள் வந்து மாறவே மாறாது. அதாவது புலி பசித்தாலும் புல் தின்னாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. An empty vessel makes much noise. குறைகுடம் தான் தழும்பும், நிறைகுடம் தளம்புமா? தளம்பாது. அந்த அர்த்தத்தில் இப்போ நாங்கள் மேலதிகமாக ப்ராவர்ப்ஸும் பார்த்தோம். Activity 6. Complete the following sentences using your own words. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை கொடுத்துருக்காங்க. அதற்கு ஏற்றா போல் நாங்கள் வந்து வசனம் எழுதணும். This is the boy who. இப்போ இந்த பாயை பற்றி நாங்கள் வந்து விவரிக்கணும். Who gave me
a storybook for my birthday. இந்த பிறந்த நாளைக்கு கதை புத்தகத்தை பரிசளிச்சவர் வந்து இந்த சிறுவர். Show me the place where, இது நடந்த ஒரு இடம் அல்லது இதை நீங்க வாங்கின ஒரு இடம் என்று நாங்கள் எழுதுவோம். Show me the place where you bought those beautiful kites. அந்த அழகான பட்டங்களை நீங்க எந்த இடத்துல வாங்கினீங்கன்னு கேக்குறாங்க. Where is the book that? Where is the book என்ற நேரமே அது ஒரு கேள்வி. That எந்த புத்தகத்தை பத்தி விவரிக்கணும்? Gives information about ships. கப்பல்களை பத்தி தகவல் கொடுக்கிற அந்த புத்தகம் எங்கே? What is the name of the girl whose, அப்ப இந்த girl, இந்த சிறுமியை நாங்க வந்து விவரிக்கணும். So whose mother is a popular singer. அந்த ரொம்பவே பிரபலமான பாடகியிட மகளோட பெயர் என்ன? I don't like stories which, எனக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்காது? which make us sad, ரொம்பவே கவலையான கதைகள் பிடிக்காது. இல்லாட்டி எப்படி எழுதலாம்? or which have sad endings. So likewise, you should also write very interesting sentences as well. Recycling. Let's look at an essay about recycling. மீள் சுழற்சி. Recycling helps to protect the environment in addition to providing many useful products to the community. மீள் சுழற்சி செய்யறனால எங்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியுது. அதே நேரம் புதிய பொருட்களையும் வந்து நாங்க உருவாக்க முடியுது. Its importance can be seen in many ways. அதன் முக்கியத்துவம் எங்களால நிறைய வழிகள்ல தெரிஞ்சு கொள்ள முடியும். The public must be educated about its importance so that they contribute to it wholeheartedly. பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருந்தா தான் மேல் சுழற்சியை ரொம்பவே ஆர்வமாக செய்வாங்க. Why is recycling important? ஏன் மீள் சுழற்சி செய்கிறது முக்கியம்? Firstly, முதலாவதாக, recycling saves resources. மீள் சுழற்சி செய்யறனால நாங்கள் எங்களோட வளங்களை சேமிக்கிறோம். Recycled paper is a good example. மீள் சுழற்சி செய்த பேப்பர் தாள்கள் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு உதாரணம். It can be produced without cutting trees. மரங்களை வெட்டாம புதிய பேப்பர்களை நாங்கள் உருவாக்கலாம். Recycling also saves energy because less energy is needed to create a recycled product than the energy used to produce things using raw materials. மீள் சுழற்சி செய்யறனால நாங்க வந்து சக்தியை பாவிக்கிறது வந்து குறைவு. புதிய மெட்டீரியல்ஸை வச்சு புதிய விஷயங்களை செய்யறதை விட நாங்க மீள் சுழற்சி செய்யறனால சக்தியை குறைவாகத்தான் நாங்க வந்து பாவிக்கிறோம். For example, by reusing an aluminium item, we stop wasting the metal and also save the huge amount of energy that is needed for factory production. அதாவது நாங்க வந்து ஒரு அலுமினியம் பொருளை வந்து நாங்க திரும்ப திரும்ப மீள்பாவனை செய்யறனால அதை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, அதோட சக்தியை வந்து நாங்க சேமிக்கிறோம். This directly helps to protect the environment. இதனால நாங்க சுற்றுச்சூழலை மிக நேரடியாக நாங்க பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல வளங்களை சேமிக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். Waste that cannot be recycled usually ends in landfills. அதாவது நிறைய நிலங்கள்ல வந்து குப்பை கூலமா குப்பை மேடுகளா வந்து தங்கி நிக்குது.
மீள் சுழற்சி செய்யப்படாத குப்பைகள். If there is no recycling, landfills may be seen everywhere in the future. மீள் சுழற்சியே செய்யாட்டி எல்லா இடமும் நீங்க இந்த லேண்ட்ஃபில் என்ற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது நிலத்துல வந்து சும்மா குப்பையில கொட்டி கொட்டி குப்பை கூலமா குப்பை மலைகளாக குவிக்கிறது. Biodegradable waste can be used as a fertilizer for plants if recycling happens methodically. உக்கக்கூடிய வேஸ்ட்டை வைத்து நாங்க வந்து கம்போஸ்ட் இயற்கையான உரம் தயாரிக்கலாம். அந்த ரீசைக்ளிங் எல்லாம் வந்து மெத்தாடிக்கலா ஒரு முறைப்படி நடந்தால் thus pollution can be reduced. ஆகையால் மாசுபாடும் குறைவாக்கலாம். By using old materials and very little energy, the recycled product can be bought at a very small amount compared to the items made using virgin material. அதாவது புதிய பொருட்களை வாங்குற காசுக்கு விட நாங்கள் குறைவான காசுல மீள் சுழற்சி செய்த பொருட்களை நாங்கள் வாங்கலாம். ஏனெண்டா அந்த மீள் சுழற்சி செய்த பொருளை உருவாக்குறதுக்கான நேரமும் அந்த சக்தியும் வந்து குறைவாக இருக்கிறனால. In conclusion, recycling should be promoted as much as possible. முடிவுரையாக நாங்கள் என்ன பார்க்கலாம்? மீள் சுழற்சியை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உற்சாகப்படுத்தணும். It should be started at home. வீட்டில இருந்தே அதை ஆரம்பிக்கணும். With the help of all family members. எல்லா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து மீள் சுழற்சியை செய்யணும். Now let's look at this very interesting puzzle. Across one, a large room used for meetings, concerts. ஒரு பெரிய ஒரு அறையை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஹால். கருத்தரங்கெல்லாம் செய்கிற இடத்தை நாங்கள் ஹால் என்று சொல்லுவோம். Making new things out of used or waste material. Number 2, அது வந்து upcycling. நாங்கள் அதை பற்றி தானே இந்த டாபிக்ல வந்து நாங்கள் நிறைய படித்தோம். பழைய பொருட்கள்ல இருந்து புதிய பொருட்களை செய்கிறது. Very valuable things. ரொம்பவே பெருமதியான பொருட்களை தான் நாங்கள் புதையல் என்று சொல்லுவோம். ட்ரெஷர். A person who you know well and who you like a lot. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பிடிச்ச ஒரு ஆளை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோம். Fifth one, keep and store up something for future use. எதிர்காலத்துக்காக நாங்கள் சேமிக்கிறத தான் நாங்கள் சேவ் என்று சொல்லுவோம். Now, down. 6, a place where people stay in tents. டென்ட்ல இருக்கிறத நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டென்ட்ல இருக்கிறத நாங்கள் வந்து கேம்பிங் போகிறதுன்னு சொல்லுவோம். கேம்ப். To spread across an area or place untidily. ரொம்பவே குப்பை கூலமாக இருக்கிறது தான் நாங்கள் லிட்டர் என்று சொல்லுவோம். Get rid of by throwing away. தூக்கி வீசுறது என்னன்னு சொல்லுவோம்? Dispose என்று சொல்லுவோம். 9th one, waste material. குப்பையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? இன்னொரு பேர் trash. Last one, large in amount, size or degree. ரொம்பவே பெரிய விஷயத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? Great. These are the answers. Now we have completed all the activities of Unit 8 workbook as well.